மாம்பழம். இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்? மாம்பழம் தான்றா ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டால், நம்ம இருப்பது அரசியல் சதுரங்கத்தில், பேசுறது அரசியல் புயல் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாமக ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. அதிமுக, பாமக, தேமுதிக மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தார். ஆனால் இந்த கணக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் தவிடுபொடி ஆக்கிட்டு பாஜகவும் பாமகவும் கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும். இது கூடவே அதிமுகவினுடைய கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய டிடிவி அவர்களாக இருக்கட்டும், பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த பக்கமாக இருக்கும்போது தனியாக நிற்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஒரு அரசியல் புயலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. பாமக பாஜக கூட்டணி என்ன செய்ய போறாங்க? அதிமுக அடுத்ததா என்ன செய்ய திட்டம் வச்சிருக்காங்க? தேமுதிக இன்னும் அதிமுக கூட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதா சொல்லப்படுகிறது. திமுகவினுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது? பறக்கும் படை எத்தனை அமைச்சிருக்காங்க? எவ்வளவு கோடி? இவ்வளோ நாள் இது தொடர்ந்து என்ன ஒரு 3 நாள் ஆயிடுச்சா? இந்த 3 நாளில் எத்தனை கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 4 பறக்கும் படை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து 1404 படைகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1404 படைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பறக்கும் படைகள் தான் நீங்கள் கிஃப்ட் கொண்டு போகக்கூடாது, 50,000க்கு மேலே லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது வச்சிருக்கக்கூடாது, அப்படியே வச்சிருந்தாலும் போதுமான அளவுக்கு அதுக்கான சாட்சியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 தினங்களில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவுக்கான பரிசு பொருட்கள், பணம் அப்படிங்கிறத பறக்கும் படை கைப்பற்றி இருக்கிறார்கள். என்னப்பா, எலெக்ஷன் தொடங்குறதுக்கு இன்னும் 30 நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடியே 2 கோடியா? இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 40-50 கோடி சர்வசாதாரணமாக வந்துருமையா? ஆனால் இந்த 40-50 கோடியோடி மட்டும் நிற்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதையும் தாண்டி இப்போ பிரேமலதா அவர்கள் மீது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேலே எலெக்ஷன் கமிஷன் சின்னதாக ஒரு புகார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக மகளிர் தினம்லாம் இருக்குல்ல, அதனுடைய கொண்டாட்டங்களை இப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது பிரேமலதா அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, திமுகவை சார்ந்தவர்களும் உலக மகளிர் தினத்திற்கு நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு 100லேருந்து 300 பெண்களுக்கு இலவசமாக நம்ம என்ன செஞ்சு கொடுக்கலாம், டெய்லரிங் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்துருக்காங்க. அரசியலில் எலெக்ஷன் அறிவித்து விட்டார்கள், இப்போ டோக்கன் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறீங்கல்ல, இது ஏன்? இது அரசியலில் தேர்தல் விதிமுறைகளை மீறி தேமுதிகவினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் செய்திருக்கிறார்கள், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறது தான் பிராது. இந்த பிராதுக்கு இனிமேல் தேர்தல் கமிஷன் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, ஒரு பக்கமாக தேமுதிகனா இன்னொரு பக்கமாக என்ன திமுக என்ன குறைச்சலாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் உலக மகளிர் தினம், அதற்கான ரொம்ப பெரிய அளவில் பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டி தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சிருக்காங்க, காந்தி அவர்கள், அதான் நம்முடைய நெசவுத்துறையினுடைய அமைச்சர் காந்தி அவர்கள், இன்னும் சில எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கட்சியினுடைய இதுதான். ஆனால் அந்த கட்சி அப்படின்னு சொல்கிற அந்த பெயர் மட்டும் எதுலேருந்து எடுத்திருக்காங்க, பேனர்லேருந்து தூக்கியிருக்காங்க. தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி அப்படிங்கிறத அந்த கட்சியை மட்டும் தூக்கியிருக்காங்க. தூக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் இந்த கூட்டம்லாம் கூட்டக்கூடாது, யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, தேர்தல் விதிமுறைகளை தாண்டி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எனவே என்ன செய்யுங்க, உடனடியாக ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே தேர்தல் அதிகாரிகள் முதல் கட்டமாகவே அந்த விழா அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. உலக மகளிர் தின நிகழ்ச்சி திருவள்ளூரில் நடைபெற்றது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பேனருக்கு பேனர் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி என்ற பெயரில் கட்சி என்பதனை மட்டும் கலர் அடித்து மறைத்திருந்தனர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள். ஸோ டோட்டலா தேர்தல் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது ரொம்ப கான்ஸ்டண்டா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா, இல்லை 10 தினங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்துட்டு 11வது தினத்திலிருந்து ரொம்ப லூஸா விட்டுருவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரும் கேள்விதான். அடுத்தா வந்திருக்கக்கூடியது தான் பாஜக பாமக கூட்டணி. இந்த பழம் நழுவி பாலில் விழக்கூடியது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் நேராக இந்த மாம்பழம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். பாஜக மற்றும் பாமக இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த எய்ம்,
அது 2024 இருக்க வாய்ப்பு கிடையாது, 2026 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், பாஜகவை நாடி செல்லக்கூடிய நபர்கள், இப்போ கூட மக்கள் நீதி மையத்தில் முக்கியமான சில நபர்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, பாஜக பக்கம் ஜாயின் பண்ணாங்கல்ல. அப்போ இவங்கெல்லாம் எதை நோக்கி ஜாயின் பண்ணுறாங்க? விஜயதாரணி அவர்கள் இவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இருக்காது. ஒருவேளை 2024 இருக்கலாம், ஆனால் அது கூடவே 2026 தான் அவங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். இந்த 2026ல் பாஜக இப்போ இருக்கிற மாதிரியே போயிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் பல வகையில் என்ன செய்யலாம்? தமிழக மக்களிடம் ஆதிக்கத்தை செலுத்தி அவங்களுக்கான அந்த ஓட்டுகளை வாங்கலாம். அப்படியே ஓட்டுகளை வாங்கும்போது அந்த நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளுக்கு பதவிகள், மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் இதெல்லாமே கொடுக்கப்படும். அதற்காகத்தான் இப்போ பெரும் தலைகள் எல்லாமே என்ன செய்கிறாங்க? பாஜக பக்கம் சாய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சு ஒரு கோரிக்கைன்னு சொல்கிறாங்க. 10 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மபுரி மறுபடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கோட்டையாக மாறுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்பி இருக்கிறது. ராதிகா அவர்களும் எலெக்ஷனை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் என்ன செஞ்சார்? துணைநிலை ஆளுநராக இருந்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. தமிழிசை அவர்கள் ராஜினாமா பண்ணி மறுபடியும் தமிழக அரசியல்ல, இந்த அரசியல் புயல்ல நானும் இருக்கேன், பாஜக என்னையும் ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, எகெயின் எலெக்ஷனில் நிற்க போறீங்களான்னு கேட்டால் எஸ், என்னுடைய கட்சி சொல்லியிருக்காங்க எலெக்ஷனில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன். எந்த தொகுதி அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, தொகுதியெல்லாம் நாங்கள் இன்னும் தீர்மானிக்கலப்பா, கட்சியினுடைய மேலிடம் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது தான். இல்லை பாஜக இந்த மாதிரியான வேட்பாளர்கள்லாம் அறிவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று உலாவுது. அதில் கரூரில் அண்ணாமலை அவர்கள் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், அது தவறு அப்படிங்கிற மாதிரி பாஜக பக்கம் இருந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எப்போதிருந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மருத்துவர்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுத்துருக்காங்களாம். உங்கள் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால் இந்த மாதிரி பொது வழியில் இந்த ஓப்பன் வேன்லலாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால பொதுக்கூட்டம் ஸ்டைலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகக்காக ஓட்டு கேட்க போகிறாரு. அப்போ எப்படி இருக்கும்? பொதுக்கூட்டம், தனியாக ஒரு விமானம், அந்த விமானத்தில் வருவாங்க, பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் கூடியிருப்பாங்க, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் போடப்பட்டிருக்கும், அந்த ஸ்டேஜ்லேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்பார். இதே மாதிரி தான் அவருடைய பயணங்கள் இருக்க போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 24ஆம் தேதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. 2 பேருமே ஒருவேளை முதல் பிரச்சாரம் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. இனி ஒவ்வொரு செய்தியும் அல்டிமேட்டாக இருக்க போகுது. யார் எப்படி தப்பு செஞ்சுருக்காங்க, யார் என்ன சரியாக செஞ்சுருக்காங்க, இது எல்லாமே மாற்றி மாற்றி மக்கள் முன்னாடி பேச போகிறாங்க. மக்கள் முன்னாடி பேச போகிற அந்த விஷயங்களை நாம் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறோம். நீங்கள் அதை கேட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. மறுபடியும் அது மக்களிடம் போய் சேரும். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.